ஹாய்! இன்னைக்கு பிட்காயினுக்கு அப்புறம் உலகமே ஒரு காயின பத்தி பேசப்போகுது, கொண்டாடப்போகுது அப்படின்னா, அது டெஃபினட்டா பைகாயின் மட்டும் தான். எஸ், நான் சொல்றதுக்கு அடிப்படை ஆதாரம் கூட தரேன். நான் சொல்ற ஆதாரங்கள் உண்மையா போய் நீங்களே போய் கூகுள், சாட்ஜிபிட்டில போய் செக் பண்ணி பார்த்து நீங்க வாங்க. ஓகே. பைகாயின் அப்படின்ற காயின் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 வருஷமா மைனிங் நடந்துட்டு இருக்கு. இன்னுமே அந்த மைனிங் முடியல. இந்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க அந்த காயின் வணிகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வேலைகள் நெறைய இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பா சொல்லப்போனா, ஐரோப்பிய கண்டத்தில கிட்டத்தட்ட 27 நாடுகள் இருக்கு. அந்த 27 நாடுகள்லயுமே இந்த பைகாயினுக்கு எம்ஐசி அப்படின்ற அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டிங் கிரிப்டோ அசெட். இந்த அப்ரூவல் எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த கரன்சியை வைத்திருப்பது சட்டப்படி செல்லும், சட்டப்படியான சொத்து அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை அந்த ஐரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த பைகாயினுக்கு கொடுத்துருக்காங்க. இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா எல்லா கரன்சிக்குமே இந்த மாதிரியான ஒரு அப்ரூவல் தர மாட்டாங்க. இந்த காயின் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க 230 கண்ட்ரீஸ்ல இதுக்கு மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. பல நாடுகளை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வணிகத்தை தொடங்கிட்டாங்க. நம்ம தான் கொஞ்சம் லேட்டு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா விஷயத்துலையும் இந்தியா கொஞ்சம் பின்தங்கின ஒரு நாடாக தான் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த காயின் வேற லெவலில் போகும் அப்படின்னீங்களே எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஏன்னா நான் இந்த காயினை பற்றி பேசுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டேன். 4 வருஷமா நான் மைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். 4 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நிறைய விதமான விஷயம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து. அதனால பார்த்தீங்கன்னா நான் இந்த காயினை பற்றி பேசுறதுக்கு 4 வருஷம் ஸ்டடி பண்ணேன். இன்னுமே பார்த்தீங்கன்னா இது முடியல. நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் 2030க்குள்ள இவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா யூட்டிலிட்டி அண்ட் மெட்டாவர்ஸ், இந்த 2 விஷயத்த ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்துட்டே இருக்கிறாங்க. டெஃபினட்டாக இன்னைக்கு இல்லை முன்னாடி பார்த்தீங்கன்னா பிட்காயினை நிறைய பேர் விட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காயினை விட்டவங்க 5 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த கரன்சி வேணும் அப்படிங்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் எப்படி மைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ஓகே, ஹேவ் அ கிரேட் டே. பை.